முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹாலிவுட்ல ஹாரி பாட்டர், ஜுமான்ஜி, கோங் ஸ்கைலர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன், அனகொண்டா, காட்சிலா விசஸ் கோங், அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட், ஜங்கிள் புக் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழில் இது மாதிரி எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும். இப்போ தமிழில் ஃபேண்டசினா வீர மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்தான் விஜய் சேதுபதி வாய்ஸ் கிடைச்சி, ஸ்கூலுக்கு போகிற பையன் மேலே மின்னல் அடிச்சு பவர் கிடைச்சி, ரோட்டில் போகிறவனுக்கு டைம் மிஷின் கிடைச்சி, ஊர்லேருந்து கல்யாணத்துக்கு வந்தவன் டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டான். இப்படிலாம் பார்த்துருப்போம். அப்போவே நிறைய ஃபேண்டசியை யோசிச்சு நிறைய படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேண்டசியை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி சயின்டிஃபிக்கலி, செகண்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எல்லாமே சயின்ஸோட கொஞ்சம் ஒத்து போகும். அதனால இதை நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃபேண்டசி அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2007 வந்த வியாபாரி. இதில் எஸ்ஜே சூர்யாக்கு எல்லாமே பிஸ்னஸ் தான், எல்லாமே பணம் தான். பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருக்கிற தலைவரால் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால அவருடைய செல்லை வச்சு க்ளோனிங் மூலமா இன்னொரு சூர்யாவை ரெடி பண்ணி விட்டு இருப்பார் வீட்டுக்குள்ள. அடுத்து 2012 வந்த அம்போலி. ஆர்ஆர் தீம்ல சயின்ஸை கொஞ்சம் தூவி விட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு ஜெனட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பிரெக்னன்ட் உமன் மேல டெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு சூரிய கிரகணத்தை வெளியே வந்ததுனால அந்த குழந்தை ஒரு கேனிபலா பிறந்திருக்கும். அடுத்து 2011 வந்த 7ஆம் அறிவு. பல வருஷம் முன்னாடி வந்த போய் தர்மர் திரும்ப அவருடைய டிஎன்ஏ வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஒரு 4 படமும் ஒரே கான்செப்ட் தான், டைம் டிராவல். 24ல அப்பா 24 வாட்ச் கண்டுபிடிப்பான், புள்ள அதை யூஸ் பண்ணுவான். அப்பாவோடைய அண்ணன் அதை புள்ளகிட்ட இருந்து புடுங்கணும்னு பார்ப்பான். இன்டர்நெட்னால இல்லை, ஃபியூச்சரில் ஒருத்தர் மிஷின் கண்டுபிடிச்சி டெஸ்ட்டுக்கு பாஸ்ட்டுக்கு அனுப்புவான். அங்கே ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபியூச்சருக்கு அனுப்பிடுவான். டிக்லோனால டைம் மிஷின் ஒருத்தர் கண்டுபிடிப்பான், அதை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் பாஸ்ட்டுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துவான். மார்க்காண்டியனில் டைம் ட்ராவல் ஃபோன் ஒருத்தர் கண்டுபிடிப்பான், அதை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் அப்பா அம்மாவை பாஸ்ட்லேருந்து உயிரோடு கொண்டு வருவான். ஆக மொத்தத்தில் டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறவன் யூஸ் பண்ணுறது இல்லாமல் இது எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேப்டன் மினாட்டர் அப்படின்னு ஒரு கிரியேச்சர் ஃபாரஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்தது 3/4 பேருக்கு தெரியவே தெரியாது. அடுத்த படம் ஐலாண்ட் டீன்ஸ். ரெண்டுமே ஏலியன் கான்செப்ட் தான். ஐலாண்ட் கூட நான் ஏற்றுப்பேங்க, ஆனால் டீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 6 ஜோனில் கூட்டிகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் ஏலியன்னு காமிச்சாங்க பாருங்க. அடுத்து 2016 வந்த இருமுகன் சியான் விக்ரம் டபுளாக் பண்ணியிருப்பாரு. அதில் ஹிட்லர் ஸ்பீட்னு ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்து சண்டை போட வச்சிருப்பாரு. அப்புறம் அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருப்பாரு. இப்போ திரும்ப அந்த மெடிசன் யூஸ் பண்ணி பவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 5 நிமிஷத்துக்கு. எனக்கு என்னமோ அக்கா தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை சந்தனம் கிட்ட கொடுத்துருப்பாங்களோ, அதை கடிச்சு தான் சந்தனம் பவர் எடுத்துக்கிறாரோ. அடுத்த படம் அடியே. டைம் ட்ராவலெலாம் இல்லை, பேரலல் யூனிவர்ஸ்க்கே ட்ராவல் பண்ணலான்னு காமிச்சிருப்பாங்க. இங்கேயும் டைம் மிஷின் மாதிரி தான். இந்த மிஷின் கண்டுபிடிச்சது வெங்கட் பிரபு, ட்ராவல் பண்ணி போய் லவ் பண்ணது ஜிவி பிரகாஷ். சரி ரைட்டு, இதோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடியுது. செகண்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் படம் பாபா. குடி கூத்துன்னு ஜாலியாக இருக்கிற தலைவரை பாபா கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர் 7 மந்திரத்தை கொடுத்து அனுப்புவார். இந்த படத்தை தலைவர் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்கலான்னு எடுத்திருப்பாரு, ஆனால் ஃப்ளாப்பு. இந்த படத்தை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தலைவர் பிறந்த நாளுக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க. தலைவர் அந்த மந்திரத்தை வச்சு நீலாமரி அக்காவை டைம் கேட்க வச்சிருப்பாரு, பறக்கிற பட்டத்தை மடியில் வச்சிருப்பாரு. அடுத்த படம் அறையின் 305 கடவுள். பொதுவாக சாமி படம்னா என்ன இருக்கும், கரண் இருப்பாரு, இல்லைனா ரம்யா கிருஷ்ணன், மீனா ரோஜா இருப்பாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடவுளாக பிரகாஷ் ராஜ் வந்திருப்பாரு. கடவுளாக இருக்க பவர் சோர்ஸ் ஒன்று இருக்குது, அது யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே டெம்ப்டரில் தான் விஜய் சேதுபதியாஸ் கடவுள் இன் ஓமை கடவுளே. அடுத்த படம் டெடி. கோமாவில் இருக்கிற பேஷண்ட் உடம்புல இருந்து ஸ்பிரிட் மட்டும் வெளியே வந்து டெடிபேர்க்குள்ளே போய் ஆர்யா கிட்ட ஹெல்ப் கேட்டு அங்கே நடக்கிற மெடிக்கல் கிரைம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வச்சிருக்கோம். மாநாடு. தலைவன் எஸ்டிஆரோடைய கம்பேக் மூவி தான். தலைவன் டைம் லூப்பில் மாட்டிப்போம். அங்கேருந்து தலைவன் எப்படி வெளியே வந்தான்றது தான் கதை. எஸ்டிஆரோட எஸ்ஜே சூர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்த படம் மாவீரன். எஸ்கே ஆக்டிங்கில் போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்கே இதில் மிடில் கிளாஸாக நடிச்சிருப்பார். செத்தலான்னு சொல்லி மொட்டை மாடியிலிருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணி கடைசியில் விஜய் சேதுபதியான வாய்ஸ் வீரனுக்கு விபதி அடிக்க போகிற தருணம் இது அப்படின்னு கேட்கும். அந்த வாய்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணாரு அப்படின்றது தான் மீதி கதை. என்ன முடியலடா. அடுத்து போகன். ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் போகன்ற சித்தர் எழுதி வச்ச ஓலையை வச்சு அரவிந்த் சாமி கூடு விட்டு கூடு பாஞ்சு கொள்ளையடிப்பார். அடுத்த படம் வீரன். ஆதினா மேலே மின்னல் அடிச்சதுனால பவர் வந்திருக்கும், அதை வச்சு ஒரு கோயிலை கார்பரேட் கிட்ட இருந்து காப்பாற்றிருப்பாரு. ஆதினா தம்பினா. சரி, இதோட இந்த கேட்டகரி முடியுது. இதை விட ஸ்பெஷல் கிட்ட 3 இருக்குது, அதை பார்க்கலாம். புலி 2ஆம் உலகம் 1001. புலி படம் ஃபுல்லாகவே ஃபேண்டசி தான். புது யூனிவர்ஸை உருவாக்கியிருப்பாங்க. வேதாளம் அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. 2ஆம் உலகம் 1001 ரெண்டுமே செல்வண்ணன் தான். 2ஆம் உலகம்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியான உலகத்தை உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி 1001 தொலைஞ்சு போன சோழ வம்சத்தை தேடி போகிற மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் 2 படமுமே ஃப்ளாப் ஆயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு லாக்டவுனில் 1001 பார்த்துட்டு AO2 வேணும்னு இப்போ ஃபேன்ஸ் கேட்குறாங்க. சரி ரைட்டு, அடுத்து ஒரு சின்ன டெம்ப்ளேட். தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் ஜாம்பி கான்செப்ட் மூவி மிருதன். அடுத்து தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அட்வென்ச்சர் மூவி டிக் டிக் டிக். அடுத்து தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் ரோபோட் மூவி எந்திரன். ஃபர்ஸ்ட் 3D கேமராவில் ஷூட் பண்ண மூவி 2.0. அடுத்து அனிமேஷனில் வந்த ஃபர்ஸ்ட் மூவி கோச்சடையான். நான்
ஓடியா சேனல் வச்சிருந்தேன் அழகா வீடியோ போட்டேன் ஒண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல